ஒரு 65 வயசு தாயார். பண்டிகை வருது. இந்த வருஷம் எப்படியாவது பையன் குடும்பத்தோட வந்து பார்க்குவான்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வாசல் பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்காவது வருவாங்களோ அன்னு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் போனை எடுத்து பையனுக்கு கால் பண்றாங்க. அப்போ அந்த தாயாரோட குரல்ல ஒரு சின்ன வருத்தம் கலந்த ஆசை இருக்கு. இந்த வருஷம் பண்டிகைக்கு நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா நீங்க வரலன்னு அவங்க மனசு உடையுது. போன்ல மறுபுறம் இருக்கிற பையன் 45 வயசு ஆனவன். வாழ்க்கை பொறுப்புகள் நிறைய, வேலை, மனைவி, குழந்தைகள், அவனோட உலகம் வேற. அதனாலதான் இந்த தடவை வர முடியாதுன்னு சொல்றான். மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இங்க நிறைய வேலை இருக்குன்னு அவன் நிதானமா பேசுறான். போன் கட் ஆகுது. அந்த நிமிஷத்துல அந்த அம்மா எதுவும் பேசல. கையில போனை பிடிச்சுக்கிட்டு மெதுவா உட்காந்து அழுக மட்டும் வருது. அவங்க அழுகைய பார்த்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு அம்மா அருகில் வந்து உட்கார்றாங்க. அவங்க முகத்துல அனுபவம், குரல்ல ஒரு சாந்தம். அவங்க மெதுவா சொல்றாங்க, எவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்க்கைய முழுசா செலவழிச்சாலும் கடைசி காலத்துல அவங்க நம்மள பார்க்க வர மாட்டாங்க. அவங்க அவங்க குடும்பத்தை தான் பாப்பாங்கன்னு. அந்த வார்த்தைகள் அந்த தாயாருக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மைன்னு புரியுது. பெத்த தாய் மனசு பண்டிகைக்கும் பிள்ளைகளுக்கும் எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா காலம் பிள்ளைகளை அவங்க வாழ்க்கை பாதைக்கு அழைத்துக்கிட்டே போயிடுது.